ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவிலியர் உலகம். குளிர்காலத்தில் சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். இந்த குளிர்காலம் வந்தாலே நிறைய பேர் சுவாசிக்கவே சிரமப்படுவாங்க. குளிர்ந்த காற்று சுவாச பாதையில் படும்போது நிறைய பேருக்கு மூக்கடைப்பு, தொண்டை புண் பிரச்சனை எல்லாமே வரும். சளி தேங்கி நுரையீரலில் இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கும். இந்த பிரச்சனைக்கு நம்ம வீட்டில் உள்ள சில பொருட்கள் நல்ல தீர்வை கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேன், துளசி இது ரெண்டுலேயுமே கிருமிகளையும் தொண்டை நோய் தொற்றுகளையும் வலியை ஏற்படுத்துகிற பாக்டீரியாக்களையும் எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் இருக்குது. தினமும் காலையில் ஒரு துளசி இலையோட 1 டீஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளியை வெளியேற்றவும் முடியும், இருமலை விரட்டவும் உதவி செய்யும். சுவாசிக்க கஷ்டமாக இருக்கும்போதும் மூக்கடைப்புனால் அதிகமாக பாதிக்கப்படும் போதும் இஞ்சி சாரோட தேனையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் தொண்டை புண்ணையும் ஆற்றும், சளியையும் வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யும். இருமல், மூக்கடைப்பு பிரச்சனை வரும்போது வெதுவெதுப்பான தண்ணியில் கல் உப்பு போட்டு அது தொண்டையில் படுற மாதிரி கொப்பளிச்சிட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். நீராவி பிடிக்கிறது நம்ம எப்பவும் செய்கிற பழைய முறை தான். குளிர்காலத்தில் சளி பிடிச்சி நெஞ்சு சளி, மூக்கடைப்பு இருந்ததுன்னா நீராவி பிடிக்கலாம், நல்ல நிவாரணம் கிடைக்கும். குளிர்காலத்தில் காற்று மாசுபாடு, நச்சுக்களோட விளைவும் அதிகமாக இருக்கும். அதனால் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நீட்சி சுவாச பயிற்சி, உதரவிதான சுவாச பயிற்சின்னு இந்த மாதிரி நிறைய யோகாசனங்கள் இருக்குது. அதை செய்துட்டு வந்தால் நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். பனிக்காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சுவாச பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.